அதிமுகவினுடைய 2024 பாராளுமன்ற தோல்வி ஏற்றுக்கொள்ளணும், ஒத்துக்கணும். நம்ம தலைமைக்கு கிடைச்ச தோல்வி. ஒன்று சேரணும். எதுக்கு? யார ஒண்ணு இல்ல, நீங்க யார ஒண்ணு சேர்க்க சொல்றீங்க? ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும். ஓபிஎஸ் பிரிஞ்சு போல தீர்மானம் போட்டு வெளியேற்றினாங்க. தலைமை கழகத்துல அடியாளோட போய் அடிச்சு நொறுக்கி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிட்ட பிறகு அவரை நீங்க கட்சியில வச்சிருப்பாங்கன்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா? அதிமுக அழிஞ்சு வச்சுக்குவோம். தென் மாவட்டங்கள் அதிமுக இல்ல. இவங்க என்ன பண்ணாங்க? ஓபிஎஸ் ஜெயிச்சாரா? குறிப்பிட்ட தினகரன் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் போய் எங்கேயாவது நின்னா அந்த தேவமார் ஓட்டு போடுவாங்க, அதனால ஓட்டை காட்டுவாரு, அவர் ஜெயிக்க முடியாது. இப்ப தேனியில போய் நின்னார்ல, ஜெயிச்சாரா? இல்ல, ஒன்றிணைந்த அதிமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, மேல ஒரு சில கிளைகள் இருக்கு, அது ஒடிஞ்சு விழலாம். அந்த ஒரு சில கிளைகள் தான் ஒன்றிணைந்த ஆலமரம்னு எடுத்துக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, சசிகலா சசிகலாவுடைய கேலிபர் என்ன? அன்டெஸ்டட் பொலிட்டிஷியன் நீங்க பாக்குறீங்களா? பாலிட்டிஷியனே இல்லையே, டெஸ்டட் சர்வெண்ட். போன தடவை ராஜ்யசபா எலெக்ஷன் வந்தது, நானே நிக்கலாம் ராஜ்யசபாக்கு. இவர் எம்எல்ஏவா இருக்காரு, நீ ராஜ்யசபா ஆயிடுற, உன்னால போடியில ஒரு ஆளை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியுமா? அப்ப 2026 அதிமுக ஆட்சி கட்டல வர்றதுக்கோ அல்லது இன்னும் வலிமையா ஆறதுக்கோ என்ன வியூகம் சார் அவங்க கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன்? இல்ல, வியூகம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது பரசியம் கிடையாது. இல்ல, அதற்கான எந்த சிம்டம்ஸும் தெரியலையே அதிமுக. சிம்டம்ஸ் இப்ப தெரியாது, எப்பவுமே கள சூழலுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் தெரியும். இதே தானே சார் நம்ம நாடாளுமன்ற தேர்தலையுமே சொன்னோம், இதுதான் ரிசல்ட் வரும்னு அதிமுகவுக்கே தெரியும். எடப்பாடி நோக்கி யாருமே வரல அப்படின்றப்ப அவருடைய ஆளுமை மீது கட்சி மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். தேமுதிக ஒன்றை தவிர அத்தனை பேரும் அவங்க வலையில போய் விழுந்தாங்க. அதிமுக கூட சேர்ந்தா நம்ம 4 சீட் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத விட ஜெயிக்கவே முடியாத இடத்துல போய் சேர்றதால என்ன பலன்னு பார்த்தாங்க, அங்க போய் நின்று இருக்காங்க. ஒரு அதிமுக மாதிரி ஒரு வலிமையான கட்சி கூட்டணிக்கு அழைக்கிறப்ப ஒரு கட்சி வர மறுக்கிறாங்க அப்படின்றப்ப அப்ப ஏதோ இங்க பிரச்சனை இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அவங்க மனநிலையில ஏதோ டிஸ்பியூட் இருக்கு. ஜெயிப்போம், எம்பி ஆவோம், கட்சிக்கு 5 எம்பி கிடைக்கும், 10 எம்பி கிடைக்குங்கிற நம்பிக்கையில நிச்சயமா போல. பணத்தால வலை வீசியிருக்காங்க, மாட்டியிருக்காங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலய ராமகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. அதிமுக செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு, 9 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. இது வெறும் சம்பிரதாயத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு தீர்மானம், செயற்குழு மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. ஒரு பத்திரிகையாளரை நீங்க எப்படி அதை அட்ரஸ் பண்றீங்க? இல்ல, விமர்சிக்கிறவங்க யாருங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் நீங்க அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்த அன்னைக்கே திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாங்க. அப்ப அவங்களும் சம்பிரதாயத்துக்காக நடத்தினாங்களான்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் பொதுவா. பட் அரசியல் கட்சிகளை, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறது எதுவுமே சம்பிரதாயத்துக்காக இருக்காது. எதையோ ஒன்ன செய்யணும்னு நினைச்சுதான் ஒரு வேலையை செய்வாங்க. பட் அது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியா இருக்கட்டும், ரெகனைஸ்டு பார்ட்டியா இருக்கட்டும், அவங்களுடைய சட்டத்திட்டப்படி பைலாப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை செயற்குழுவை கூட்டணும், வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழுவை கூட்டணும். அந்த அடிப்படையில் அதிமுக இப்போ செயற்குழுவை கூட்டிருக்காங்க. இந்த அவசர செயற்குழுனா என்னையை பொறுத்த வரைக்கும் இது அவசர செயற்குழு கிடையாது. ஒரு செயற்குழு கூட்டுறனா 15 days நோட்டீஸ் வேணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரணம்னா இப்போ அடுத்த மாதம் வேற ஏதாவது வேலை இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வேற ஏதாவது வேலை இருக்கலாம். 15 days நோட்டீஸ் கொடுக்குற டைம் இல்லாமல் இருக்கும். ஆகையால 1 week நோட்டீஸ்ல அவசரமா செயற்குழு கூட்டலான்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு தானே அவசர செயல் ரத்து பண்றதே இல்லை. என்ன காரணம்? இதுதான் நிறைய பேர் அரசியல் புரிதலே இல்லாம சமூக வலைதளங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் தான் செயற்குழுல உறுப்பினர்களாக வராங்க. அனைத்து மாவட்ட செயலாளர்களும் செயற்குழுல உறுப்பினரா இருக்காங்க. நீங்க ஒரேடியா செயற்குழுவை கூட்டிட்டோம்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் தனியா நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. புரியுதுங்களா? இப்ப அவங்க அதிமுகல ஒரு 80-90 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னா 90 பேர் செயற்குழு உறுப்பினராயிடலாம். தலைமை நிலை செயலாளர் இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் 1, அதுக்கடுத்து சப்சிக்வெண்டா செயற்குழு 1 அப்படிங்கும்போது செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதுங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் கூட்டம் இப்போ திமுக நடத்தினாங்க.
அது உள்ள இதை பேசினாங்க அதை பேசினாங்க, 10 பேர் வந்து உதயநிதியை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, 5 பேர் உதயநிதி அழைச்சாங்களா, நாம வந்து ஹேஷியமா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். யூகத்தின் அடிப்படையில பேசலாம். யூகத்தின் அடிப்படையில இது ஸ்டாலின் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க ஒரு ஷிண்டேவோ இல்ல பாஸ்கர் ராவோ உருவாகலாம், அதுக்காக தான் அவசரமா வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாரு, அதுல வந்து மிரட்டினாரு, நான் போன பிறகு யாராவது இங்க வம்பு பண்ணீங்கன்னா வந்த உடனே தொலைச்சிருவேன்னாரு, உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு மிரட்டினாருன்னா நம்ம ஏசியம் அடிப்படையில சொல்லலாம். ஆனா அதே கட்சியினுடைய ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ நடந்திருந்தால் அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் ஃபைனல், வெளியே சொல்ல முடியும். அப்ப இந்த செயற்குழு, இவங்க கூட்டின செயற்குழுனுடைய நீங்க சொன்ன மாதிரி 9 தீர்மானம், 34 பக்கமும் 32 பக்கம் 9 தீர்மானங்களை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுல வந்து நாம இப்படியும் பேச வேண்டியதில்லை அப்படியும் பேச வேண்டியதில்லை. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் அதிமுக செயற்குழு கூட்டத்தையும் நம்ம ஒப்பிட்டு பாக்குறது சரியா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவங்க வெற்றி முகாம் இதுல இருக்காங்க, அதிமுக தொடர் தோல்வியில இருக்காங்க. அப்படின்றப்ப ரெண்டும் ஒரே இதுல தான் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு அந்த அளவுகோல் வைக்கிறது சரியா? இல்ல, நான் சொல்றது வந்து அவங்க தொடர்ந்து வெற்றின்னு அவங்க வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திக்கலையா? 1973 திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல ஆரம்பிச்சு ஜெயலலிதா வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து தோல்வியை சந்திக்கலையா? எம்ஜிஆர்ட்ட தொடர்ந்து 3 தடவை தோத்துருக்காங்க, ஜெயலலிதா விட்டு 1 விட்டு 1 தடவை தோக்குறாங்க, கடைசியா 11-16 தோத்துருக்காங்க. பட் அது எல்லாமே 1-2 முறை தானே சார் இருக்கு. இப்ப வந்து இது கன்யூஸா ஒரு 8 தேர்தல் கண்டினியூஸா சொல்றேன். நான் சொல்றது நீங்க 1-2 தம்பியை விட்டு வருஷப்படுத்த சொல்லுங்க, சரியா இருக்கும். 77 இருந்து 87 வரைக்கும் தொடர்ந்து எம்ஜிஆர்ட்ட தோல்வி, 91 இருந்து ஜெயலலிதாட்ட தோல்வி, இடையில 96 வந்தாங்க. அவங்களால தொடர்ந்து ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியல. தோல்வி வெற்றின்னு வராங்களே தவிர தொடர்ந்து தக்க வைக்க முடியல. இன்னைக்கு வந்து 2026 பிரதிபலிக்கும் நீங்க யூகிக்கிறீங்களா? இல்ல, யூகிக்கிறது இல்ல. இந்த நடைமுறையை, அதாவது தொடர் வெற்றியும் கிடைக்கலாம், தொடர் தோல்வியும் கிடைக்கலாம். அரசியல் நம்ம பூகோள ரீதியாவோ இல்ல வந்து தமிழ்நாட்டு அரசியலையோ பார்த்தா எம்ஜிஆர் தொடர் வெற்றியை காமிச்சாரு, ஜெயலலிதாவும் தொடர் வெற்றியை காமிச்சாங்க. 2011-16 எம்ஜிஆர் கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் அரசியல் ரீதியா ஃபைட் பண்ணது வந்து கருணாநிதி. இப்போ ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லை. இந்த சூழ்நிலையில ஜெயலலிதா இல்லாத சூழ்நிலையில அதிமுக அப்படின்னு ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 2019 எம்பி எலெக்ஷன், 21 சட்டசபை எலெக்ஷன், இப்ப நடக்கிற இந்த 3ல வந்து தோல்வி. இந்த 3ல தான் அவங்க தோல்வி. நம்ம 10, 18, 20 ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், எப்படி சொல்றோம் தெரியல. இடைத்தேர்தல் அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. இடைத்தேர்தலை வந்து நீங்க இடைத்தேர்தல் வந்து இடைத்தேர்தலே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் முதல் இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு தானே, திண்டுக்கல்ல ஜெயிச்சு தானே தன்னோட கட்சியை இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆக்குறாரு. நம்ம இங்க வந்து முதலாவா இப்ப கட்சி இருக்கு, கட்சி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி தானே. இல்ல எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. ஜெயலலிதா இருக்கும் போதே வந்து இதுல நம்ம தர்மபுரி பக்கம் பெண்ணாகரத்துல வந்து டெபாசிட்டே போச்சே. பெண்ணாகரம் இடைத்தேர்தல்ல பாமக வந்து செகண்ட் வருது, திமுக ஜெயிக்குது, அதிமுக டெபாசிட் போச்சு. இல்ல, இப்ப நீங்க சொல்றது ஒரு கருத்து ஏற்றுக்க கொள்ளக்கூடியதுதான் சார். வெற்றி தோல்வி அப்படின்றது அரசியல்ல எப்ப வேணாலும் நடக்கும். ஜெயலலிதா அம்மா அவர்களும் தோற்றிருக்காங்க அப்படின்றது நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வாக்கு சதவீதம் அடிப்படையில பாக்குறப்ப அதிமுக வாக்கு அப்படின்றது தொடர்ந்து சரிஞ்சுட்டே தானே வருது. எங்க சரிஞ்சு, எப்படி சரிஞ்சுன்னு கொஞ்சம் தயவு பண்ணி சொல்லுவீங்களேன். இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கலாம், அவங்களுடைய வாக்கு சதவீதம் கம்மி தானே, 21% தான் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 21 நினைக்கிறேன். சரி, அவங்க கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 2014 அவங்க எடுக்கிறப்ப இல்ல 2019 இது பண்றப்ப அவங்களோட தேர்தல் வாக்கு சதவீதம் கம்மி ஆகுறது அப்படின்றப்ப நம்ம அதை கேள்வி கேட்க தானே செய்யணும். வாக்கு சதவீதம் குறையுதுங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இப்போ திமுக அணியில ஒரு 10 கட்சி இருக்கு, அவங்க வந்து டெல்லிக்கு காங்கிரஸ்ங்கிற முறையில மக்களை ஃபேஸ் பண்றாங்க. இந்த பக்கம் பிஜேபி அவங்க ஒரு 4-5 கட்சியை வச்சுக்கிட்டு டெல்லிக்கு பிஜேபிங்கிற முறையில ஃபேஸ் பண்றாங்க. 2014 இதே மாதிரிதான் மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா வந்தபோது திமுக குறுக்க முழுக்கும் ஓடிட்டு இருந்தது, ஒரு சீட் கூட ஜெயிக்கல. அன்னைக்கு அவங்க வாக்கு சதவீதம் எவ்வளவு குறைஞ்சதுன்னு இருக்கு. சப்சிக்வெண்டா பின்னாடி பார்த்தா அவங்க ஆட்சிக்கு வராமையா இருந்தாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கும் சில தேர்தல்கள் வந்து வாக்கு சதவீதம் வந்து டிஃபரெண்ட் ஆகிறதுக்கும் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய ஆனா இந்த 20%, 21%ங்கிறது அந்த அதிமுகங்கிற கட்சியினுடைய ஓட் பேங்க். இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் ரெகுலரா அந்த கட்சிக்கு போட்டிருந்த பப்ளிக் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தடவை போடாம இருந்திருக்கலாம்.
அதிமுகங்கிற ஒரு கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுல இருந்து தோராயமா அந்த கட்சி உறுப்பினர்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் இருக்கு. திமுகவுக்கு வந்து ஒரு 25 to 28% இருக்கு. இதுதான் அந்த பார்ட்டிங்களுடைய 2 கட்சிகளினுடைய ஓட் சரி, பேங்க். இதுதான் ஓட் பேங்க் அவ்வளவுதான். கட்சி நான் சொல்றது வந்து இப்போ நீங்க ஓட்டு போடுறீங்க, இல்ல தம்பி போடுறா போல, இல்ல நான் போடுறேன். பப்ளிக் போடுற ஓட்டு வேற. அந்த பப்ளிக் போடுற ஓட்டு தான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. நீங்க இண்டிவிஜுவலா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா வந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணா, எந்த காலத்துல ஃபேஸ் பண்ணாலும் அதிமுக தான் ஜெயிக்கும். இப்ப அதுக்கு திமுக கூட்டணி இல்லாம இருந்திருந்தா நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் கணக்கே சரியான மாறி பதில். இருக்கும். ம். அதாவது அதுக்கு என்ன சொல்றேன்னா 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் எல்லா கட்சியும் தனித்தனியா போட்டிட்டது. திமுக தனியா இருந்தது, காங்கிரஸ் தனியா இருந்தது, பிஜேபி ஒரு அணியா இருந்தது, அதிமுக ஒரு அணியா இருந்தது. நீங்க ஜெயிச்சது யாரு? அதிமுக. அதுக்கு சப்சிக்வெண்டா 2016 எம்எல்ஏ எலெக்ஷன்ல அதிமுக தனியா நிக்குது. எந்த கட்சியும் நிக்கல. குறுக்க கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மதிமுகங்கிறதுலாம் வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு போட்டு போனாங்க. டிஎம்கே இந்த பக்கம் நின்னுது. பிஜேபி வந்து இன்னொரு 3-4 பேரோட நின்னாங்க. ஆட்சிக்கு யார் வந்தா? அதிமுக தான் வந்தாங்க. இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்கான அலைன்ஸ், இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி டெல்லிக்கு வரணுங்கிறதுக்காக நின்னது. இவங்க காங்கிரஸை முன்னிலைப்படுத்துறாங்க, இந்த பக்கம் மோடியை முன்னிலைப்படுத்துறாங்க. நாம் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாரையும் முன்னிலைப்படுத்தல. இதுதான் ரிசல்ட் வரும்னு அதிமுகவுக்கே தெரியும். ஆனா எனக்கு புரியாத புதிர் என்னன்னா, இந்த பக்கம் ஒரு அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நாம வந்து அலைன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கோம். அதுதான் நாமக்கல் நடந்த மாநாட்டுல மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் பாமகவோட கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் பாமக இந்திய பக்கம் ஆல்ரெடி அங்கதான் இருக்கும், மீண்டும் அதை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்றப்ப இந்த பக்கம் எடப்பாடி நோக்கி யாருமே வரல அப்படின்றப்ப அவருடைய ஆளுமை மீது கட்சி மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். இல்ல, எடப்பாடியை நோக்கி யாரும் வரல அப்படிங்கிறதோ, அவருடைய கட்சியின் மீது, அவருடைய ஆளுமை மீது நம்பிக்கை வைக்க வேண்டியவர்கள் வந்து அவங்க கட்சிக்காரங்க. அடுத்தவங்க நம்பிக்கை வைக்கணும், ஆளுமை இருக்கா இல்லையான்னு வந்து போனா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இல்ல. யோசிக்கணும்ல. அத ஜெயிச்சிடுவோம்ங்கிறது வேற. அதை விட வேற ஏதாவது கூடுதலா இருக்கலாம்ல. கூடுதலானா எதை சொல்றீங்க? நீங்க பிஜேபி கூட போறதால இப்ப பிஜேபி வந்து எல்லாரையும் வலை போட்டு பிடிச்சது. தேமுதிக ஒன்ன தவிர அத்தனை பேரும் அவங்க வலையில போய் விழுந்தாங்க. இன்னைக்கு வந்து ஏதோ 500 கோடி ஊழலுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிற தேவநாதன்ல இருந்து அத்தனை பேரும் அங்க போய் விழுந்தாங்க. எதுக்காக போய் விழுந்தாங்க? அங்க போனா அதிமுகவை விட்டுட்டு அங்க போனா பிஜேபி கூட போனா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை யாருக்காவது இருந்திருக்கா? நல்லா சொல்லுங்க, நம்ம கேஷுவலாவே பேசுவோம். பிஜேபி கூட போய் நின்னோம். பிஜேபியினுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது தெரியும். 5%, 7%. இல்ல இவர் அண்ணாமலை வந்த பிறகு அவர் உரிமை கட்டிட்டு ஒரு 10% ஆச்சுன்னா கூட பாமகக்கு ஒரு 5%, 6%, இது எல்லாம் சேர்த்து 20% வந்தா கூட நாம ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை யாருக்காக வருமா? ஒரு சீட்டா பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை வருமா? அந்த நம்பிக்கை இல்லாம ஒரு பக்கம் போய் சேர்றாங்க. அதிமுக கூட சேர்ந்தா நம்ம 4 சீட் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத விட ஜெயிக்கவே முடியாத இடத்துல போய் சேர்றதால என்ன பலன்னு பார்த்தாங்க, அங்க போய் நின்று இருக்காங்க. அதுதானே தவிர இவர் வந்து மெகா கூட்டணி அமைப்பேன்லாம் சொன்னாரு, கட்டமைப்பேன்னு சொன்னாரு. சொல்றது வேற, செயல் வடிவம் வரும்போது என்ன கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க. இப்ப இந்த ஸ்டாலின் வந்து ஏதோ நம்ம பேர்ல பாசப்பட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. நாம் விருப்பப்பட்டு போனா சரி, போலனா வரலங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய குற்றம் கிடையாது, வராத உங்களுடைய. ஒரு அதிமுக மாதிரி ஒரு வலிமையான கட்சி கூட்டணிக்கு அழைக்கிறப்ப ஒரு கட்சி வர மறுக்கிறாங்க அப்படின்றப்ப அப்ப ஏதோ இங்க பிரச்சனை இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். இங்க டிஸ்பியூட் இருக்குன்னு பிரச்சனை இல்லை, அவங்க மனநிலையில ஏதோ டிஸ்பியூட் இருக்கு. அது அவங்க ஒத்தையாரட்டையா பிடிக்கிறாங்க. அதிமுக கூட போனா என்ன பலன்? இங்க சில ஒரு கிராம பழமொழி சொல்லுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கா பெட்டர்ன்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காவோட நாளைக்கு கிடைக்கிற பலாக்கா பெட்டர்ன்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக அங்க போயிருந்திருக்கலாம். ஜெயிப்போம், எம்பி ஆவோம், கட்சிக்கு 5 எம்பி கிடைக்கும், 10 எம்பி கிடைக்குங்கிற நம்பிக்கையில நிச்சயமா போல. பணத்தால வலை வீசியிருக்காங்க, மாட்டியிருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் அதிமுக பலவீனப்பட்டிருக்கு, கட்சியில மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் கீழே இருக்க தொண்டர்கள் வரைக்குமே அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற அந்த கூற்றை வந்து நீங்க ஏற்கல? நான் ஏற்கலன்னு இல்ல. 2019 ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர், எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருந்ததுல இருந்து
நீங்க 19 பாராளுமன்ற தேர்தலில் இதே பிஜேபியை கூட வச்சிருந்த போதும் தோல்வி. தேனியில மட்டும் தான் ஜெயிச்சாங்க. தேனியில மட்டும் 21ல வந்து ஆட்சியே போனாலும் ஒரு 75 சீட்டு கூட்டணியோட பிடிச்சாங்க. அந்த பலத்தை வந்து யாரும் வெளியே சொல்றதே இல்லை. ஆட்சியை இழந்திருக்கலாம், ஆட்சிக்கு வந்து வராம இருந்திருக்கலாம். ஆனா அதிமுக தனிப்பட்ட முறையில் 66 சீட் ஜெயிச்சிருக்குல்ல. இது வரைக்கும் எதிர்கட்சியா அதிமுக இருந்த வரலாறுல 66 சீட் ஜெயிச்ச இதுதான் முதல் தடவை. பட் அதுவும் தோல்வி. இந்த 2 தோல்வியும் கூட்டு தோல்வி, கூட்டு முயற்சி. நீங்க 2021 எம்எல்ஏ எலெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா கிருஷ்ணகிரியிலிருந்து, தர்மபுரியிலிருந்து, சேலம்லேருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் வந்து பெரும்பாலான இடங்கள் இந்த இடங்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல ஒரு 18 சீட் ஜெயிச்சாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு கூட சொல்றாரு, நான் தான் எல்லாம், என்ன மீறி எதுவும் இல்லைன்னு சொல்றாருல்ல. அவரை தவிர வேற யாரையும் அந்த தேனி மாவட்டத்தில் ஜெயிக்கல. அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. அவர் எத்தனை எம்எல்ஏக்களை கொண்டாரு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த தோல்விகள் கூட்டு தோல்விகள், கூட்டு பொறுப்பு, இருவருக்கும் பங்கு இருக்கு. ஏமா இந்த தோல்வி அதிமுகவினுடைய 2024 பாராளுமன்ற தோல்வி ஏற்றுக்கொள்ளணும், ஒத்துக்கணும். நம்ம தலைமைக்கு கிடைச்ச தோல்வி. ஒன்று சேரணும். எதுக்கு? யார ஒண்ணு இல்ல, நீங்க யார ஒண்ணு சேர்க்க சொல்றீங்க? தயவு பண்ணி சொல்லுங்க. கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற எனக்கு வந்து யார ஒண்ணு சேர்க்கணும்? ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும். ஓபிஎஸ் பிரிஞ்சு போல தீர்மானம் போட்டு வெளியேற்றினாங்கன்னு சொன்னா ஓபிஎஸ் நடவடிக்கைகள் அவரை வெளியேற்ற வச்சுது. நீங்க அவரை வளர்த்து ஆளாக்குன தலைமை கழகத்துல அடியாளோட போய் அடிச்சு நொறுக்கி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிட்ட பிறகு அவரை வந்து நீங்க கட்சியில வச்சிருப்பாங்கன்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா? அதை விட்டுருங்க. அகையில அவர் வெளியேற்றப்பட்டார். சசிகலா இந்த கட்சியை விட்டு எப்ப போனாங்க? அவங்களை யாரும் வெளியேற்றல. அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. கட்சி உறுப்பினர் கார்டை கூட அவங்க வந்து ரினியூ பண்ணிக்கல. அவங்களா ரிலிங்கிஷ் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இங்க அதிமுகவோட இல்லாதனாலதான் அந்த பக்கம் தென் மாவட்டங்கள்ல அதிமுக பலவீனப்பட்டிருக்கு, அமமுக வளர்றாங்க அப்படின்ற இதை நீங்க அமமுக எங்க வளருது அது சொல்லுங்க. அமமுகங்கிற கட்சி எங்க வளருது? அந்த கட்சிக்கு வந்து தலைமை கழகத்துக்கு இடம் கொடுத்து எல்லாம் பண்ண இசக்கி சுப்பையாவே வந்து 3 வருஷம் முன்னாடியே வந்துட்டாரு. அங்க இருந்து வந்து இப்ப அதிமுக எம்எல்ஏவா இருக்காரு. நீங்க அந்த கட்சி கரைஞ்சி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து அமமுகன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அமமுகங்கிறது குறிப்பிட்ட தினகரன் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் போய் எங்கேயாவது நின்னா அந்த தேவமார் வந்து ஓட்டு போடுவாங்க. அதனால வந்து ஓட்டை காட்டுவார். அவர் ஜெயிக்க முடியாது. இப்ப தேனியில போய் நின்னார்ல, ஜெயிச்சாரா? ஏன்? அதிமுக அழிஞ்சு வச்சுக்குவோம். தென் மாவட்டங்கள் அதிமுக இல்ல. இவங்க என்ன பண்ணாங்க? ஓபிஎஸ் நின்னாரு, ஜெயிச்சாரா? ஏன் ஜெயிக்கல? ஆனா 2வது இடத்துக்கு வந்திருக்காருல்ல சார். 2வது இடம் 3வது. நான் திரும்ப சொல்றேன்னா பெண்ணாகரத்துல டெபாசிட்டே போச்சு அதிமுகக்கு. நீங்க 37 எம்பி ஜெயிக்கும் போது கூட கன்னியாகுமரியில ஓட்டு கம்மியா தான் வாங்கணும் 2014. ஐயா ஒரு சில இடங்கள்ல டெபாசிட் போச்சு, டெபாசிட் வரல, 3வது இடத்துக்கு போயிட்டாங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. அந்த 3வது இடத்துக்கு போன இடத்துல முதல் இடம் வந்து அமமுகவோ பன்னீர்செல்வமோ வந்திருந்தா நம்ம சரி ஏத்துக்கலாம். இவங்களால வந்து இப்ப இரட்டை இலை சின்னம் அப்படின்றது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்றது நான் சொல்லியே தெரியும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே கலை யதார்த்தம் தெரியும். ஆனா புதுசா ஒரு சின்னம் வாங்கிட்டு வந்து, பலாப்பழ சின்னத்தை வாங்கிட்டு வந்து அவர் அவ்வளவு வாக்குகள் வாங்குறாரு அப்படின்றப்ப நம்ம அந்த இடத்த நம்ம கவனிக்கணும்ல சார். அது ஏன் இப்ப இவ்வளவு வெற்றிகள் வாங்குறாங்க? அப்போ ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்கள் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தானே நம்ம அதை பார்க்கணும். சம்டைம் அக்கேஷனலி ஜாதி ரீதியா வந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆகும், கண்டினியூ ஆகாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 1971 எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. 181 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இப்ப இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்துல பேராவூரணின்னு ஒரு தொகுதி. அந்த தொகுதியில குழச்சல்லையான்னு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கல, வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. அவர் சுயேட்சையா நிக்கிறாரு. அவர் முத்திரையர் கம்யூனிட்டி. அந்த கம்யூனல் ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்றாரு. 181 இடத்துல ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வருது. அந்த பேராவூரணியில குழச்சல்லையா ஜெயிக்கிறாரு. அன்னைக்கு வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற வெற்றி வீரர்களுக்கு வந்து பாராட்டு கூட்டம், அறிமுக கூட்டம் இதே பீச்சில் சீரணி அரங்கம்னு ஒன்று இருந்தது. அந்த சீரணி அரங்கத்துல வந்து வரிசையா வந்து இங்க ராயபுரத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையா கருணாநிதி அறிமுகப்படுத்துறாரு. எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துவங்க கூட என்ன சொல்றாருன்னா, எனக்கு நல்ல பசுமையா ஞாபகம் இருக்கு. உங்களை மாதிரி சின்ன வயசுல ரிப்போர்ட்டரா இருக்கேன். கொடுத்து சிவந்தகரங்களுக்கு சொந்தக்காரரான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வாழ்வதால் தான் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு செங்கை மாவட்டம் என்று பெயர் வந்து செங்கை மாவட்டத்தின் முதல் வெற்றி வீரர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார்.
அப்ப பேசுறாரு, இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போய் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு தொகுதியிலிருந்து ஒரு குள்ளமான மனிதர் எம்எல்ஏ ஆயிருக்கான். அவர் வார்த்தை, கருணாநிதியுடைய வார்த்தை. என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆட்சியே பறிபோகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த மனிதனை இந்த இயக்கத்தில் சேர்க்க மாட்டேன்னு கருணாநிதி பேசினார். இது எப்ப பேசுறாரு? 1971. 72 சீன் மாறுது. எம்ஜிஆர் கணக்கு கேட்டாருன்னு வெளியே அனுப்புறாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி துவக்க விழா அதே சீரணி அரங்கில் நடக்கு. சாயந்தரம் கட்சி துவக்க விழா அக்டோபர். அன்னைக்கு மாலை பேப்பர்ல பார்த்தா முதலமைச்சர் கருணாநிதி முன்னிலையில் பேராவூரணி சுயேட்சை எம்எல்ஏ குழச்சல்லையா திமுகவில் இணைந்தார்னு நியூஸ் வருது. 8 கால நியூஸ். சுயேட்சை எம்எல்ஏ திமுகவில் இணைந்தார்னு. சாயந்தரம் கூட்ட மேடைக்கு எம்ஜிஆர் வந்து கட்சி துவக்க விழாக்கு வரும்போது குழச்சல்லையா எம்ஜிஆர் கூட வராப்புல. காலைல நியூஸ் பேப்பர்ல வருது, ஈவினிங் எம்ஜிஆரோட வராரு. சாயந்தரம் நியூஸ் பேப்பர்ல வருது. காலையில அப்பெல்லாம் இப்ப மாதிரி இல்ல. காலையில சாயந்தரம் ஒரு மாலை முரசு, ஒரு சுதேசமித்திரன், நவமணி, இது மாதிரி பேப்பர் தான். காலையில போய் சேர்றாரு, சாயந்தரம் 4 மணிக்கு பேப்பர்ல வருது. 9 மணிக்கு கூட்டத்துக்கு வரும்போது குழச்சலையா வந்து கருணாநிதி எம்ஜிஆர் கூட வராரு. வந்து அந்த மேடையில இருந்து பேசுறாரு தெரியுமா? உலகத்திலேயே கருணாநிதியை போல் ஒரு சந்தர்ப்பவாதியை யாராலும் பார்க்க முடியாது. என்னுடைய ஆட்சியை கழுவதாக இருந்தாலும் இந்த செல்லையாவை சேர்க்க மாட்டேன் என்று சென்றாண்டு சொன்னாயே, இன்றைக்கு என்ன உன்னோட ஆட்சி கலைக்கக்கூடிய சூழ்நிலையா வந்து விட்டது. நீ ஒரு சந்தர்ப்பவாதி என்பதை நிரூபிப்பதற்காக காலையில் உன்னிடம் வந்து சேர்ந்தேன். நான் என்றைக்குமே எனக்கு வந்து புரட்சி தலைவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு உட்காந்தாப்பு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜாதி ஓட்டு கன்சாலிடேட் ஆகும். அது வந்து கண்டினியூ ஆகாது. இதே ரெட்டலைலாம் எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுதான். அப்ப பொதுவா ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார், ஒன்றிணைந்த அதிமுக தான் பலமான அதிமுக அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவை நீங்க ஏற்கலையா? இல்ல, அதிமுக 2026 ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை உருவாக்கி மீண்டும் ஆட்சி கட்டல் அமரத்துக்கு எடப்பாடியோட வியூகம் தான் என்ன? ஒன்றிணைந்த அதிமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. மேல ஒரு சில கிளைகள் இருக்கும், அது ஒடிஞ்சு விழலாம். அந்த ஒரு சில கிளைகள் தான் ஒன்றிணைந்த ஆலமரம்னு எடுத்துக்க முடியாது. மரத்தினுடைய வேர்கள்ல இருந்து, ரூட்ல இருந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தான் இருக்கு. நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அசையலைங்கிறதுக்காக தான் இந்த தேர்தலில் தனியா இன்னும் அந்த 21% ஓட்டை அவங்களால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு. இலை விழுந்திருக்கலாம், 1-2 கிளை விழுந்திருக்கலாம். நீங்க வந்து ஓ பன்னீர்செல்வமும் தினகரனும் சசிகலாவோ தான் வந்து இருந்தாதான் இந்த அதிமுக வந்து நிலையா இருக்கும்னு சொல்றது யாருடைய அந்த அப்படி ஒரு கட்டமைப்பை ஏன் உருவாக்குறாங்கன்னா, சசிகலா உள்ள சேர்த்தா இப்ப இந்த கட்டமைப்புல இருக்காங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியை தாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. மறுபடியும் சீன் மாறும். சீன் மாறுறது இல்ல. நீங்க இந்த அதிமுகங்கிற ஒரு அமைப்பே ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பட்டு பல பேர் வெளியே சொல்லாம இருந்தாங்களே தவிர, இந்த கட்சியை விட்டு பல பேர் வெளியே போயிருக்காங்க. KKS, முத்துசாமி, ரகுபதி, திருநாவுக்கரசு, இன்னைக்கு பல பேர் வந்து திமுக போய் மந்திரியா இருக்காங்க. இவங்க எல்லாம் போகும்போது ஜெயலலிதாவை கெடுக்கிறதே சசிகலா தான். சசிகலா இல்லைன்னா வந்து ஜெயலலிதா ரொம்ப நல்லவங்கன்னு திட்டிட்டு போனவங்க தான். வெறுப்பு வந்து அதிமுக வந்து அடிமட்ட தொண்டர்ல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கு. ஜெயலலிதாங்கிற ஆளுமைக்காக வெளியே காட்டாம இருந்தாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சது வெளியே தள்ளினாங்க. அது ஓகே சார். OPS மேல என்ன அப்படி அதிருப்திகள் மக்கள் மத்தியில் இருக்கதா பாக்குறீங்க சார்? அரசியல்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து சுயநலம் உண்டு. சுயநலம் இல்லாத அரசியல்வாதியே கிடையாது. ஆனா அந்த சுயநலத்தோட ஒரு பொது நலமும் கட்சி நலனும் முக்கியமா இருக்கணும். அவர் இங்க இருந்துகிட்டே நீங்க ஜாதி அடிப்படையில் அவங்களுக்கு சாமரம் வீசிட்டு இருந்தா எப்படி நம்ம வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க? ஜீர்ணிக்கணும். 1. 2, போன தடவை ராஜ்யசபா எலெக்ஷன் வந்தது. எம்பிக்கு 2 சீட்டு. 2 சீட்ல அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். நல்லா கேட்டுங்க, அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், எதிர்கட்சி தலைவர். இந்த 2 சீட்டு 2 பேரும் பிரிச்சுக்கலாம்னு ஆளுக்கு 1 அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஜெயக்குமாரும் ஆசைப்படுறாரு, CV சண்முகமும் ஆசைப்படுறாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு, உங்க 2 பேர்ல யாரு வேணும்னு கேக்குறீங்களோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்துறேங்கிறார். அவருக்கு ஒண்ணு கொடுத்தோம் இல்ல. நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் யாரையும் சொல்லல. முதல் நாள் என்ன சொல்றாரு, நானே நிக்கலாம் இருக்கேன் ராஜ்யசபாக்கு. இவர் எம்எல்ஏவா இருக்காரு, நானே நிக்கலாம்னு இருக்கேன்றார். அப்பதான் என்ன வருதுன்னா, ஏற்கனவே KP முனுசாமி எம்பியா இருந்து எம்எல்ஏ ஆகி அந்த ஒரு ராஜ்யசபா வீணா போச்சு. வைத்தியலிங்கம் எம்பியா இருந்து எல்லாம் வந்து நினப்பு குழப்ப கெடுத்துங்கிற மாதிரி
நம்ம எம்எல்ஏ ஆகிடுவோம், மந்திரி ஆகிடும், அதாயிடும் இதாயிடும் நினைச்சாங்க. பட் வந்து ஆட்சிக்கு வர முடியல. அங்கே ஒரு ராஜ்யசபா போச்சு. இப்போ இவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. டென்யூர் வந்து நிறைய இருக்கு. 3.5 வருஷம் டென்யூர் பாக்கி இருக்கு. நீ ராஜ்யசபா ஆயிடுற, உன்னால போடியில் ஒரு ஆளை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியுமா? இப்போ நீ ஜெனரல் எலெக்ஷன்லயே நீ ஒரு ஆள் தான் தப்பிச்சு வந்த. இப்போ வந்து திமுக ஆளுங்கட்சி, இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணுங்கிற ஃபார்முலாவை உருவாக்கினவங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம், விக்கிரவாண்டி வரைக்கும் அதுதான் அந்த ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகுது. நீ இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் வீணா போறதா? அந்த பிரச்சனையில தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிய முடியாது, நீங்க யார் வேணாலும் சொல்லுங்கன்னு அது தர்மரை வேற ஒருத்தர். அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒத்து போகும்? அப்ப இவங்க 2 பேரோட இணைப்பு அப்படின்றது வாய்ப்பே இல்ல. அதிமுக அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நகர ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா புதுசா நேத்து நகர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்கள பொறுத்த வரைக்குங்க, சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவங்க வந்து முதலியே அறிக்கை விட்டாங்க. என்ன விட்டாங்கன்னா, இவங்க பின்னாடி போன யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலான்ட்டாங்க. அது மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தஞ்சை மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, சேகரன் ஒருத்தர் தான் தினகரனுக்கு கொடி கட்டி பிறந்தாரு. அவங்களாம் சேர்ந்தே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அந்த அமமுகக்காக வரிஞ்சு கட்டின செய்தி தொடர்பாளர்கள் இருக்க அத்தனை பேரும் வந்து திரும்ப வந்து அதிமுக சேர்ந்து இப்போ டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை தலைமையா ஏற்றுக்கொண்டவங்க கூட இப்ப அதிமுக நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க. நகர்ந்து முடிஞ்சாச்சு. யாருமே இல்லையே, அவர் மாவட்டத்திலேயே யாரும் இல்லையே. செய்யதுக்கான ஒருத்தரை தவிர வேற யாருமே இல்லையாங்க. தேனி மாவட்டத்தில் அவர் பின்னாடி செய்யதுக்கான ஒருத்தரை தவிர வேற யாருமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சசிகலாவுடைய கேலிபர் என்ன? அன்டெஸ்டட் பொலிட்டிஷியன் நீங்க பாக்குறீங்களா? பாலிட்டிஷியனே இல்லையே, டெஸ்டட் சர்வெண்ட். என்னைய பொறுத்த வரைக்கும் நாட் அன்டெஸ்டட். அப்ப 2026 அதிமுக வந்து ஆட்சி கட்டல வர்றதுக்கோ அல்லது இன்னும் வலிமையா ஆறதுக்கோ என்ன வியூகம் சார் அவங்க கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன்? இல்ல, வியூகம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து பரசியம் கிடையாது. நான் ஒரு வியூகம் வகுக்கிறேன்னு சொன்னா, நீங்க 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க, இல்ல ஒரு ஆளை நான் வீழ்த்துறேன்னு சொன்னா, நான் ஏதாவது வியூகம் வகுத்தா நான் அதை மனசுல வச்சுக்கணும். வெளியே சொல்லிட்டு பண்றது வியூகமே கிடையாது. வெளியே சொல்லிட்டு பண்றது வியூகமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப வாங்கின 21% ஓட்டு அதிமுகவினுடைய இண்டிவிஜுவல் ஓட்டு. இந்த ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான வழியை நம்ம தமிழ்நாட்டு ஜனத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு 50 வருஷமா பார்க்குறேன். ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டுற பார்ட்டி. இல்ல, அதற்கான எந்த சிம்டம்ஸும் தெரியலையே அதிமுக. சிம்டம்ஸ் இப்ப தெரியாது. எப்பவுமே வந்து கள சூழலுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் தெரியும். இதே தானே சார் நம்ம நாடாளுமன்ற தேர்தலையுமே சொன்னோம். அதிமுக வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க, திமுக அதிருப்தி வாக்குகள் இந்த நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொன்னாங்க. அதிமுக தற்போது முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க பிரஸ் அட்ரஸ் பண்றப்பையோ இல்ல நம்ம நேர்காணல் எடுக்கிறப்பையோ அவங்க சொன்னாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நடக்கலையே. நடக்காதது காரணம் நான் எடுத்த உடனே சொன்னேன். நீங்க டெல்லிக்கு யார் வர்றதுங்கிறதுல பப்ளிக் ஓட்ட போட்டாங்க. அப்ப 26 இங்க சீன் மாறுமா? அதாவது 26 எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கு. தமிழ்நாடு சட்டசபையை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகன்ற ஃபைட்டு. மக்கள் வந்து அதிமுக வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரணும். வர்றதுக்கு என்ன வேலை பார்க்கறாங்கிறத கேட்டீங்கன்னா அதை பத்தி சொல்லலாம். இல்ல, அதான் வியூகம் வகுக்கிறதுங்கிறது வேற. ஆட்சி கட்டல வரதுக்கு என்ன வேலைகள்? திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து அதிகரிக்க வைக்கணும். திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்தணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் அதிமுக இப்படி உயிர் தெள்ளணும், இப்படி ஆட்சி கட்டல் அமர்றதுக்கான உங்களுடைய பார்வைகளையும் முன் வச்சிங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.